ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம. பாரதியார் ஒரு இடத்துல சொல்றார், சுப்பிரமணிய பாரதியார். பாரதியார்னு நிறைய பேர் இருந்திருக்கா, அதனால பர்டிகுலரா சொல்லணும்னா சுப்பிரமணிய பாரதியார். சுப்பிரமணிய பாரதியார்ன்ற பேரு கூட சில பேர்லாம் இருந்திருக்கா. அவெல்லாம் ஆனந்த ராமாயணத்துக்கு விளக்கம் எழுதியிருக்கார் ஒருத்தர். அவர் கூட சுப்பிரமணிய பாரதியார் தான் பேர் அவருக்கு. இப்படி நிறைய பேர். அதே அபிராமி பட்டருடைய வம்சத்துல ஒரு பேரும் பாரதின்னு வச்சிருப்பா. அபிராமி பட்டருக்கே சுப்பிரமணிய சாஸ்திரியோ சுப்பிரமணிய பாரதி அப்படின்ற பேர் உண்டுன்னு சொல்வா. நம்ம இப்ப ஒரு கடந்த நூற்றாண்டுல வாழ்ந்த பெரிய ஒரு கவிஞராக இருந்த சுப்பிரமணிய பாரதி அவரோட சொல்லுவார், எங்க பார்த்தாலும் அம்பாளை பாக்குறேன்னா நான் சந்திரன் ஒளியிலேயே அவளை பார்த்தேன். அவ என்ன பண்ண சொன்னா திருவேன், பயனெண்ணாமல் உழைக்க சொன்னார், பக்தி செய்தனை பிழைக்க சொன்னார், துயரிலாதனை செய்து விட்டார், துன்பம் என்பதை கொய்து விட்டார் அப்படின்பர். என்ன பயன் கருதாமல், அது கீதையனுடைய சாரமா, பயனெண்ணாமல் உழைக்க சொன்னார். நீ பண்றது பண்ணிட்டே போயிட்டு உன்னோட கடமை, இதுக்கு உண்டான பலன் அது தானாகவே உன்னை சேரும், உன்னை அடையும். நீ அதுக்காக உன்னை முயற்சி எல்லாம் பண்ணி ஒன்னும் கஷ்டப்படவே வேண்டாம். நீ பயன் எண்ணாமல் உழைக்க சொன்னார். சரி, வேற என்ன பண்ண சொன்னான், பக்தி செய்தனை பிழைக்க சொன்னார். உன்னுடைய இதுல ஒரு நொடியும் பக்தியாவே பக்தி பரமாவே இருக்கட்டும். என்கிட்ட நீ பக்தி பண்ணியே நீ உன்னுடைய வேலைகள்லாம் செஞ்சிடும், உன் வாழ்க்கையை ஓட்டின்று அப்படின்னு சொன்னான்னா அதுக்கு முன்னாடியே ஒரு காரியத்தை பண்ணிட்டலாம். துயரில்லாதனை செய்து விட்டால், எந்த ஒரு துயரமும் ஒரு கஷ்டமும் ஒரு வருத்தமும் இல்லாத என்ன பண்ணிட்டார். ஏதாவது இருந்ததுன்னு சொன்னாதான் என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது, பக்தியெல்லாம் பண்ண முடியாது. அதுக்காக முதல்ல எனக்கு துன்பம் இல்லாத என்னோட துன்பங்களை எல்லாம் கொய்து விட்டால். எல்லா துன்பங்களையும் கொய்துன்னு சீவிடுறதுன்னு அர்த்தம். இந்த தலையை சீவிட்டாங்களோ தலையை கொய்தான் அப்படிங்கிறார்கள். அது மாதிரி எல்லா துன்பங்களையும் வெட்டி வீழ்த்தி விட்டு எனக்கு துயரமே இல்லைங்கிற ஒரு நிலையை கொடுத்துட்டு என்று சொல்ல பக்தி செய்து பிழைக்க சொன்னான். சரி, பிழைக்கும் போது ஏதாவது வேலை செய்துதானே ஆகணும், உழைக்கணுமே. அதனால பயன் எண்ணாமல் உழைக்க சொன்னார், பயனே எதிர்பார்க்காமல் உழைக்க சொன்னார். அப்படி உழைச்சா என்ன பலன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி உழைக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா அதுக்கு நிறைய பேர் பதில் எல்லாம் சொல்றான். ஏன் இந்த பரமானந்தமான அந்த பரஞ்சோதியாக விளங்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் இருக்கானே, அவன் எத்திக்கும் தானாகி என் இதயத்திலையும் தோன்றி தித்திக்கும் ஆனந்தமாக இருக்கான். அவன் இருக்கானே உள்ள ஹிருதயத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். உட்கார்ந்துட்டு எல்லா இடத்துலயும் ஜோதி சுரூபமா இருந்தாலும் என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள ஒரு தித்திக்கக்கூடிய தேன் மாதிரி இருந்து கொண்டு அவன் உள்ளே இருக்கானே. அப்படி இருக்கும்போது எதுக்கு அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டாக்கா, பார்த்தமிடமெல்லாம் பரவெளியாய் தோன்ற ஒரு வார்த்தை சொல்ல வந்த மனுவே பராபரமேங்கிறது. பார்க்கிற இடத்துலாம் எங்க பார்த்தாலும் நீதான், உன்னை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அப்பேற்பட்ட ஈஸ்வரன் இவர் என்ன சொல்றாருனாக்கா, நம்ம ராமலிங்க சுவாமிகள் சொல்றார், தேர்ந்து தேடினும் தேவர் போல் தலைமை தேவர் இல்லை. எங்க போய் தேடி பார்த்தாலும் இது சிவன மாதிரியான ஒரு தலைவன் எங்கேயுமே கிடையாது. ரொம்ப எளிமையானவன், அவன் அன்பு மிக்கவன். சுலபமா அவனை போய் அவனை அடைஞ்சு விடலாம். ஏன்னா நானே தெளிவு கொண்டு அடியேன் ஆர்த்தனும் அடிமை செய்த நான் என்ன பண்ணேன், அவன்கிட்ட போயிட்டு அவனோட நெருங்கி அவனுக்கு அடிமை செய்யணும், அவனுக்கு நான் பணிவிடை செய்யணும், அவனையே பக்தி பண்ணணும் அப்படின்றது ஆசை வைத்து உமை அடுத்தனன், நான் உன்னையே அடுத்தனன்னா கிட்ட நெருங்கி வந்தேன் அப்படிங்க. ஏன் நெருங்கி வந்தான்னா அவன் ரொம்ப இனிமையானவன். அவனை போல ஒரு இறைவன் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். அப்படிப்பட்டவனை தேடி நான் போனேன் அப்படின்றார். சரி, என்ன தெரிஞ்சுட்டேன்னார். என்ன தெரிஞ்சுட்டேனாவது அதை சொல்றேன் கேளுன்னு லிஸ்ட் போடுறார் அபிராமி பட்டர். அறிந்தேன். என்ன தப்பா அறிஞ்ச அப்படின்னு கேள்வி கேட்போமோனா அவர் சொல்றார், எவரும் அறியா மறையை, எவரும் அறியாமறை. இந்த 4 வேதங்கள் இருக்க, இதனுடைய கருத்தையோ இதனுடைய மறைந்து இருக்கக்கூடிய பொருளையோ இதனுடைய ஆதி அந்தத்தை யாருக்குமே தெரியாது. அது எப்ப தோன்றுட்டு, யாரால் தோற்றுவிக்கப்பட்டது, அதுக்குள்ள இருக்கிறது எல்லா தெய்வத்துக்கும் பொருந்துறது, அந்த பரம்பொருள் யார், எதுவுமே புரியாத நிலைய இருக்கக்கூடிய அந்த மறை நான் அறிந்தேன், எனக்கு புரிஞ்சுதுன்னு. புரிஞ்சுன்னு என்ன பண்ணேன், அறிந்து கொண்டு அதை உணர்ந்து கொண்டு செறிந்தேன், ஒரு சரணாகதி பண்ணேன். யார்கிட்ட,
உனது திருவடிக்கே அப்படின்னு சொல்றார். சுவாமியை பார்த்து சொல்ற, உனது திருவடிக்கே சேர்ந்தேன், உன்னுடைய பாத கமலங்களையே சரண் என்று நான் புகுந்து கொண்டேன். திருவே அப்படிங்கிற உலகத்துல மிகப்பெரிய செல்வமாக வழங்கக்கூடிய திருவே, வெறுவி பிரிந்தன், பயந்து ஓடினேன். நான் எதை கண்டு பயந்து ஓடினேன்? உன்னை நெருங்கி வந்தேன், ஆனா எதை கண்டு பயந்து ஓடினேன் அப்படின்னாக்கா, நீ நண்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால், அதாவது உன்னுடைய பக்தர்கள், உன்னுடைய அடியார்கள் அவர்களுடைய பெருமையை நினைக்காத, உன் பெருமையையும் உன்னால் அவர்கள் அடைந்த பெருமையையும் நன்மைகளையும் அறியாத, உணராத, அதை பத்தி நினைச்சு கூட பார்க்காத கரும நெஞ்சால் பாவப்பட்ட அந்த மனசால மறிந்தே விழு நரகு குறவாய மனிதரையே, தலைக்குப்புற விழுந்து நரகத்துக்கு போய் சேர்றாளே, அப்பேற்பட்ட மனிதர்களை எல்லாம் பார்த்து நான் மறிந்தேன், ஓடியே போயிட்டேன், கிட்டேன்னு வெறுவி பிரிந்தேன். இந்த நரகத்துக்கே ஆட்பட்ட பாழ்நரக குழிக்கே அழுத்தும் கைவர்தமோடு என்ன கூட்டினியே என்ற பின்னாடி இந்த நரகத்துக்கே போய் சேரக்கூடிய அந்த பாவிகளாக இருக்கக்கூடிய உன்னுடைய பக்தர்கள் அல்லாதவர்கள், உன்னை தூற்றுபவர்கள் இருக்காரு, அவரோட எனக்கு என்ன கூட்டினுமே, அதனால என்ன பண்ணேன், திருவே நான் வெறுவி பிரிந்தேன், பயந்து ஓடியே போயிட்டேன். ஓடி போய் என்ன பண்ணேன், உன்னைத்தான் நெருங்கினேன், உன்கிட்டயே வந்தேன், உன்கிட்ட நெருங்கி உன்னை அடைந்து, உன்னை தவிர வேற எதையும் நினைக்காமல் நீ அவ்வளவு எளியவனாக இருக்கிறாய். இவ்வளவு எளியவனா இருந்தா கூட, அப்பா பரமேஸ்வரா நீ ஒரு காரியம் பண்ண மாட்டேங்கிறியப்பான்னு. யாரு? ஆதிசங்கரர். சூரியன் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் இந்த பூமிய ஆகாசத்தை சுத்தி இருக்கக்கூடிய பறவெளிய எல்லாத்தையும் சூழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த இருட்ட இருக்க ஒரு நொடியில போக்கடிச்சு விடுறான். அவன் சூரியனே ஒரு சமயம் ரொம்ப யோசனை பண்ணான், பகவான்கிட்ட போய் கேட்டான், எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, இருட்ட பார்க்கணுங்க. அது உன்னால பார்க்க முடியாதுன்னு. ஏன்னா அது நீ வரத்துக்கு முன்னாடியே பயந்து, நீ வரேங்கிற ஒரு ரேக்கை தெரிஞ்ச உடனே அது ஓடி போயிடுறது, ஒளிஞ்சுன்றது. அதை நீ பார்க்க முடியாதுப்பா, நீங்க ரெண்டு பேரும் துவந்தம், நீ இருக்கிற இடத்துல அது இருக்காது, அது இருக்கிற இடத்துல நீ இருக்க முடியாது அப்படின்னு. அப்பேற்பட்ட அந்த சூரியனானவன் பூமியையும் ஆகாசத்தையும் சூழ்ந்து கொண்டிருக்கூடிய இருளை அப்படியே பிளந்து போக்கெடுத்து கண்ணுக்கு தெரியுறான். இப்படி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அவன் கண்ணுக்கு தெரியுறான். ஆனா அவனை போல கோட்டி சூரிய பிரகாசத்தோடைய நீ என்ன பண்றன்னா, அஜ்ஞானம்ங்கிற இருட்ட போக்கக்கூடிய நீ என் கண்ணுக்கு புலப்பட மாட்டேங்கிறியே, ஏன் அப்படி? அதாவது என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய அஜ்ஞானங்கக்கூடிய இருளானது இந்த உலகத்துல இருக்கிற இருட்டை கூட ரொம்ப பெருசு போல இருக்கு. சூரியனால அந்த இருட்டை போக்க முடிஞ்சது. ஆனா கோட்டி சூரிய பிரகாசமாக இருக்கக்கூடிய நீ என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அஜ்ஞானங்கக்கூடிய, என்னுடைய அறிவில் இருக்கக்கூடிய அஜ்ஞானங்கக்கூடிய அந்த இருளை போக்குவதற்கு உண்டான வழிய சொல்ல மாட்டேங்கிற, கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிற. ஆனா அப்படி என்னுடைய அஜ்ஞான இருளானது ரொம்ப அவ்வளவு பெருசா, அந்த உலகத்துல இருக்கக்கூடிய இருட்டை விட ரொம்ப பெருசு, ஒன்னால் கூட தீர்க்க முடியாததாக இருக்கிறதா அப்படின்னு அவர் கேட்கிறார். இப்படி எல்லாருமே என்ன சொல்றாருன்னா, அஜ்ஞானங்கக்கூடிய இருளை போக்கணும். அஜ்ஞானங்கிற இருள் போயிடுச்சுன்னு சொன்னா கடவுள் நம் கண்ணுக்கு தென்படுவார். பார்க்கும் இடமெல்லாம் கடவுளாகவே தெரிவார். நாமதேவருக்கு தெரிஞ்ச மாதிரி, எல்லாமே பாண்டுரங்கனார் தெரிஞ்ச மாதிரி. அது மாதிரிதான் இங்க நம்ம குலசேகர பாண்டியனுக்கு அப்படி அந்த கதம்ப வனத்துக்குள்ள தேடி போகும்போது அங்க கிடைச்ச லிங்கமானது சோமசுந்தர கடவுளானவர் அப்படி பிரகாசமாக அவர் தென்பட்டார். உடனே அங்க இருக்கிற புற்றாமரை குளத்துல குளிச்சான்னு பார்த்தோம். சுவாமியை கொண்டாடினான். உடனே அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு அவெல்லாம் வச்சுட்டு ஒரு இது பண்ண, அவளோட ஒரு ஆலோசனை, மந்திராலோசனை அப்படின்னு, மந்திரிகளோட ஆலோசனை பண்றது மந்திராலோசனைன்னு சொல்றோமோ இல்லையோ, அப்படி மந்திரிகளோட ஆலோசனை எல்லாம் பண்ணான். என்ன ஆலோசனை பண்ணான்? அரசன் அவருடைய ஆணையை ஏற்றுக்கொண்டு அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணா, இந்த நாலா பக்கத்திலையும் நிறைய ஆட்களை எல்லாம் அனுப்பிச்சு, முதல்ல இந்த காட்டை திருத்தி ஒரு பாதை அமைச்சு அங்க ஒரு நகரம் அமைப்பதற்கு என்னென்ன தேவையோ அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணி, யார் யாருக்கு என்னென்ன தொழில வல்லமை உண்டு அவளெல்லாம் வெளியில இருந்து வரவழைச்சு அத்தனை பேரையும் வச்சிருந்த காட்டை திருத்தி அங்க ஒரு நகரமான அழகான நகரமாக செய்யக்கூடிய தொழிலை அறிந்தவர்களுக்காக அப்பேற்பட்ட வல்லுநர்கள், எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றோமோ, அவளெல்லாம் போய் கூப்பிட்டு வான்னா. ராஜா சொன்னா கேட்கணுமா? பாண்டிய ராஜா சக்கரவர்த்தி அவன் சொன்ன உடனே
உடனே எல்லாரும் கிளப்பிட்டு அவா அங்கிருந்து அங்கங்கிருந்து எங்கெங்கெல்லாம் இருப்பாளா, நாற்புறத்திலிருந்தும் எல்லா வல்லுநர்களும் எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் எல்லா தொழில்ல நுட்பங்களையும் அறிந்தவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாலும் கடல் போல ஆரவாரம் பண்ணிட்டு வந்தார்னு அந்த பாட்டு சொன்ன. ஆய வேலையன் மன்னவன் ஆணையால் அமைச்சர் மேய வேலவர் துறை துறை மேவினர் விடுப்ப ஆய வேலையின் ஆர்த்தனர் வழிகொடு படர்ந்தார் சேய காடறிந்து அணிநகர் செய்து ஒழின் மக்கள். தொழில் மக்கள், தொழிலை செய்யக்கூடிய மக்கள். ஆய வேலையின் அந்த நேரத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கறத தீர்மானம் பண்ணியாச்சு, மந்திரிகளோட சேர்ந்து தீர்மானம் பண்ணியாச்சு. அந்த சமயத்துல மன்னவன் ஆணையால் அரசன் ஒரு ஆணையிட்டான். அரசன் ஆணையிட்டார்னு அதுக்கு மேல அப்பீலே கிடையாது. அந்த காலத்து தனியா போலீஸ் ஸ்டேஷன், அப்புறம் நீதிமன்றம், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ராஜா தான் எல்லாம். ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் போகும். அவர் தினமோ இல்ல வாரத்துக்கு ஒரு நாளா அதுக்குன்னு ஒரு இதை கூப்பிட்டுவார். எல்லாருடைய குறைகளையும் கேட்பார். எல்லா கம்ப்ளைண்ட்ஸையும் அவர் ஆராய்ஞ்சு பார்ப்பார். அந்த க்ஷணமே உடனே கொடுத்தாச்சு, ஆர்டர் கொடுத்தாச்சு. அதுக்கு உண்டான நீதி தவறாத மன்னனாக இருக்கக்கூடியவனாக இருந்தால் தீர்ப்பையும் வழங்கி அந்த தீர்ப்பும் உடனேயே நிறைவேற்றப்படும். அப்படி ஒரு நிலை. இப்ப மன்னவன் சொல்லிட்டான், ஆணையிட்டுட்டான் அப்படின்னு சொன்ன மன்னவன் ஆணையால், மன்னவன் சொன்ன ஆணை இட்டதுனால அமைச்சர்கள் மந்திரிகள்லாம் என்ன பண்ணா அப்படின்னு ஏவலர்களை எல்லாம் அனுப்பிச்சா. எல்லாம் ஏவலர் துறை துறை மேவினர் மேயவே மேயவேலவலர் அலுவலர் இருக்கலாம் அந்த இடத்துல. அவர்கள் எல்லாம் ஏவலர்களை எல்லாம் மேய ஏவலர் அப்படின்னு பிரிச்சுக்கணும். மேய ஏவலர் துறை துறை மேவினர் அங்கங்க பக்கத்து ஒரு இடத்துக்கும் போனான். அந்த காட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மணவூர் தானே ராஜாவுடைய தலைநகரா முதல்ல இருந்திருக்கு. அங்கிருந்து கிளம்பி எல்லாரும் அவ அங்கங்க போய் தேடி இந்த ஏவலர்கள்லாம் இந்த ராஜாவுடைய ஆட்கள் எல்லாரும் போய் எல்லாத்தையும் தேடினார். சரி, துறை துறை மேவினர் ஒரு இடங்களுக்கும் போய் தேடினார்கள். விடுப்பு ஆய வேலையின் ஆர்த்தனர் இது கொடுக்கப்பட்ட வேலையில ஒழுங்கா செய்யறதுக்காக அதுல தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்கள். ஈடுபடுத்தி கொண்டாலும் முதல்ல இந்த காட்டை முதல்ல திருத்தினார்கள். அடுத்த தொழில் என்ன, அழகா இந்த நகரமாக மாற்ற வேண்டும். அதற்கு படர்ந்தார் சேய காடு இருந்தார். அங்க முழுக்க அப்படியே கடல் போல, பரந்த கடல் போல இருக்கக்கூடிய அந்த காட்டினை திருத்தி அதுக்கு ஒரு வழி கொடு படர்ந்தார். வழி கொடுன வழியை செய்வதற்காக முனைந்தார்கள். ஏன்னா ஒரு பாதை வேணுமே. முதல்ல காடா இருக்கு, அது உள்ள போனோம். உள்ள போயிட்டு எங்கெங்க எப்படி நிர்மாணிக்கணும், டிசைன் எல்லாம் போட்டு. இப்ப இந்த காலத்துல அப்படித்தானே போடுறா, பெரிய லே அவுட் எல்லாம் போட்டு இது இங்க வரணும், அது அங்க வரணும், ஒரு சின்ன ஷகர் மாதிரி அமைக்கணும், புது நகரம் வரணும் அப்படின்னா எந்த இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் வரணும், எந்த இடத்துல ஆஸ்பத்திரி வரணும், எந்த இடத்துல அலுவலகம் வரணும், எப்படி தெருக்கள் எல்லாம் அமைக்கணும், அப்படி கிராஸ் ரோட்ஸ் எப்படி இருக்கணும், மெயின் ரோட்ஸ் எப்படி இருக்கணும், எங்க நீரோட்டம் இருக்கு, எங்க போர்வெல் பண்ணி, இப்படி நிறைய பல விஷயங்கள் பண்ற மாதிரி அந்த காலத்தையும் வல்லுநர்களை வச்சு இந்த ராஜா அமைச்சர்கள் மூலமாக அங்கங்க அந்த பரந்த கடல் போல ஒலித்து வந்தார்கள். அந்த ஆட்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள். என்ன பண்ண ஒரு நல்ல வழியை அமைத்தார்கள். அந்த நேரத்துல அரசனுடைய ஆணையை ஏற்றுக்கொண்டு அமைச்சர்கள் எல்லாம் ஏவலர்களை பல துறைகளுக்கும் பல இடங்களுக்கும் அனுப்ப அவர்கள் எல்லாம் இந்த நீண்ட காட்டை திருத்தி அழகான நகரமாக செய்யக்கூடிய தொழிலை, அதில் ஈடுபடக்கூடிய வல்லுநர்களை எல்லாம், தொழில் வல்லுநர்களை எல்லாம் ஒரு பரந்த கடல் போல ஒலித்து வருமாறு செய்து அவர்களுக்காக ஒரு பாதையும் அமைத்து கொடுத்தார்கள். ஆய வேலையன் மன்னவர் ஆணையால் அமைச்சர் மேய ஏவலர் துறை துறை மேவினர் விடுப்ப ஆய வேலையின் ஆர்த்தனர் வழிகொடு படர்ந்தார் சேய காடு எரிந்து அணிநகர் செய்தொழில் மக்கள். ஆய வேலைன்னு அந்த வேலையிலே, துறை துறைன்னு ஒரு இடத்திலும் இடந்தோறும் பக்கத்துல என்னென்ன இடம்லாம் இருக்கோ அத்தனை இடங்களுக்கும் பாய வேலை, பரந்த கடல் போன பாய வேலை விடுப்ப பாய வேலையில் ஆர்த்தனர் அப்படின்னா பரந்த கடல் போல அவ வேலையில ஈடுபட துவங்கினார்கள்.
வழிகொடு படர்ந்தார். அவர்கள்லாம் வருவதற்காக அவரெல்லாம் கடல் போல ஒலித்து கொண்டு வருகிறார். ஆரவாரம் செய்து கொண்டு அலைக்கடல் போல் ஒலித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வரத்துக்கு எல்லாம் நல்ல வழியெல்லாம் அமைச்சு கொடுத்தார். வந்து அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான சௌகரியங்களை எல்லாம் பண்ணி கொடுத்தார்கள் என்று அப்படின்னு பார்க்கலாம். சரி, யார் யார் வந்தா, என்னென்ன பண்ணா, எப்படி பண்ணான்னு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10-15 பாட்டு சாதாரணமா சொல்லிட்டு போயிடலாம். அந்த வணிகன் வந்து அந்த காட்டுக்கு வந்தான். அங்க வந்து தேவர்கள் வந்து பூஜை பண்றது பார்த்தான். அப்புறம் சோமசுந்தர கடவுளை கண்டுபிடிச்சான். அங்க இருக்கக்கூடிய வந்து புண்ணிய தீர்த்தமான பொற்றாமரை குளத்தை பார்த்து இவனும் குளிச்சு பூஜை எல்லாம் பண்ணி அடுத்த நாள் போய் ராஜாட்ட சொன்னான். ராஜா கனவுல சித்தராக வந்து சிவன் சொன்னார். அப்புறம் நேரையே வந்து சித்தர் ரூபமா வந்து சொன்னார். ராஜா உடனே அந்த காட்டுக்கு வந்தான், பார்த்து அமைச்சர்களை விட்டு இதெல்லாம் என்ன பண்ணலான்னு ஆலோசனை பண்ணி அது உண்டான ஆட்களை எல்லாம் எழுதி வரவேற்றான். எல்லாரும் கூட்டிட்டு வந்து அந்த இடத்த திருத்தி அமைத்து ஒரு மாநகரமாக கூடல் மாநகரமாக பண்ணினான். திருந்து போச்சு. இது ஒரு 10 பாட்டுல சொல்லியிருக்கலாம். இவர் அப்படி 10 பாட்டுல சொல்லியிருக்காரு இல்ல, எத்தனை பாட்டு சொல்லியிருக்காருல்ல. இவ்வளவு பாடல்கள்ல ரொம்ப விளக்கமாக ஒண்ணு இதேதான் ஆளாட்சி அமைக்கு மேலேயும் அவர் அப்படியேதான் அகஸ்தியர் வந்து வர்ணனை பண்ணும்போது அதே மாதிரிதான் சொல்றார். அப்படியே ஒரு ஒரு கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி பார்த்தாலே ஆஹா இத்தனை இருக்க, இவ்வளவு நடந்திருக்கா, இவ்வளவு விஷயங்கள் அப்படின்னு நமக்கு வந்து கண் எதிர விஷுவலைஸ் பண்ற மாதிரி ஒரு 47 பாடல்கள் இப்படி பரஞ்சோதி முனிவர் எழுதியிருக்கிற மாதிரி அவர் நிறைய ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார். அதுலயும் பார்க்கறது இதே எளிமை அதை தழுவிதான் இவர் சொல்லியிருக்காருன்றது நன்னாவே தெரியுது நமக்கு பார்க்கும்போது. அப்படியே கண் எதிர அங்க நடக்கிறதெல்லாம் நம்ம பாக்குற மாதிரி வியாசர் மகாபாரதத்தை எழுதின மாதிரி அப்படின்னு சொல்லலாம். நம்ம மகாபாரதத்துல அந்த ஸ்லோகங்கள்லாம் படிக்கும்போது வால்மீகியினுடைய ராமாயணத்தை படிக்கும்போது நம்ம அப்படியே அந்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் எதிர்க்க அப்படியே ஒரு ஸ்கிரீன்ல ஓடுற மாதிரி நம்மளால விஷுவலைஸ் பண்ண முடியுது இல்லையா? அது மாதிரி இங்கேயும் இந்த திருவிளையாடல் புராணத்தை அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ற மாதிரி எழுதியிருக்காரு. ஒண்ணு என்ன கொஞ்சம் எளிமையா இல்லை, ஏன்னா அந்த சங்க காலத்து தமிழாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஒரு கடினமான, யாராவது தமிழ் வல்லுநர்கள் தமிழ்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு புலமை வாய்ந்தவர்களா இருக்கிறவர்கள் யாராவது நமக்கு சொன்னாதான் அது நமக்கு புரியுது. இல்லைன்னா ஏதாவது புஸ்தகமா எழுதி கொடுத்தானா அதை படிக்கும் போது நமக்கு புரியுது. அப்படி யாரெல்லாம் நமக்கு உதவி பண்ணிருக்காளோ அவ எல்லாருக்கும் நம்ம நினைச்சுட்டு அவளுக்கு ஒரு வந்தனத்தை பண்ணிட்டு நம்ம அடுத்த பாடலை பார்க்கறச்ச என்ன சொல்றா அந்த அடுத்த பாடல்ல அப்படின்னா, யார் யார் வந்து என்னென்ன வேலை செஞ்சா, எப்பேற்பட்டவர்கள்லாம் வந்தா அப்படிங்கறது ஒரு கொஞ்சம் ஆரம்பிச்சு என்ன சொல்றார், இரும்பு போல கண்ணங்கரையல்னு இருக்கலாம். அந்த கரிய ஒளியை கொண்ட அந்த நிறத்தை உடைய உடம்பை உடையவர் தொழிலாளர்கள். எப்பயும் சாதாரணமாவே இந்த தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவா அவெல்லாம் எப்படி இருப்பான்னா கொஞ்சம் கருத்த மேனியா இருப்பா. ஏன் அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னாக்கா அவ எப்பவுமே வெயில்ல போய் உழைக்கிறா. வருடம் முழுக்க ஏதாவது ஒரு வேலை வச்சுட்டு இருக்கா, ஏதோ ஒரு தொழில ஈடுபட்டு இருக்கா. தொழிலாம் வீட்டுக்குள்ளேயா செய்ய முடியாது. அதெல்லாம் அந்த காலத்துலாம் இப்ப இருக்கிற ஃபேக்டரி எல்லாம் கிடையாது, எல்லாம் வெட்ட வெளியில தான் எல்லாமே பண்றது. ஸோ சூரிய ஒளியாயினும் சரி, குளிர் காலத்துல உள்ள குளிரானும் சரி, எல்லாத்துலயும் இந்த உடம்பு தாக்கு பிடிச்சு இந்த வேலையை செய்யும் போது உடல்கள்லாம் கருத்து போயிடுது. அதனால அது எப்படி கருப்பா இருக்குன்னா இரும்ப போல கண்ணங்கரையில் இருக்கான். அப்படி கரிய ஒளியை போன்றிருக்கக்கூடிய நிறத்தை உடைய அப்பேற்பட்ட உடலை கொண்ட தொழிலாளர்கள் அவள்லாம் இருக்கா. அவ கையில என்ன வச்சுட்டு இருக்கா அப்படின்னா, அவ வந்து கையில வட்டமா ஒரு சந்திரன் பிறை, இளம் பிறையானது பிளவுபட்டது மாதிரி இருக்கிற மாதிரி கையில வெண்மையான ஒரு வாயையுடைய கொழுவாய். வாயினாக்க அது வளைஞ்சிருக்கு, நம்முடைய உதடு வளைஞ்சிருக்கிற மாதிரி அதுவும் வளைஞ்சிருக்கு. அந்த வாள் அந்த வளைஞ்சிருக்கிறது ஒரு வாய் மாதிரி இருக்கு. அது வந்து அது மாத்திரம் அந்த இடம் மாத்திரம் வெள்ளவெளேன்னு இருக்கு. ஏன் அப்படி வெள்ளவெளேன்னு இருக்குன்னா அவ அந்த கூரா இருக்கணும்ன்றதுக்கு தீட்டுறா. அந்த காலத்துலாம் வந்து அது ஒரு சக்கரை மாதிரி வச்சுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பார், அதை வச்சு இப்போ இப்பெல்லாம் கூட நம்ம பார்க்கலாம். ரோட்ல சில பேர் வந்து சாண பிடிக்கிறது அப்படின்னு போவான். அவன் தோல்லையே ஒரு மிஷின் மாதிரி ஒண்ணு வச்சுன்னு போவான். காலால கீழே இந்த டெய்லரிங் மிஷின் அமுக்கிற மாதிரி அமுக்கினான்னா மேல இருக்கிற சத்தம் சுத்தம், அதுல ஏதோ ஒரு கல்லு மாதிரி ஒண்ணு வச்சிருப்பான். அதுல வச்சு தேய்ச்சி நம்ம கொடுக்கக்கூடிய இரும்பு கத்தி இதெல்லாம் வீட்டுல இருக்க உபயோகப்படுத்தக்கூடிய சாமான்கள்லாம் அவன் வந்து கூர்மையா ஆக்கி தருவான். அப்படியே இந்த கூர்மையா ஆக்கப்பட்ட அந்த இடம் வந்து விளைவிளையன்னு இருக்கும். இவாள்லாம் கண்ணகரையில் இருக்கா. அதே மாதிரி இந்த வாள்களும் கண்ணகரையில் இருக்கு.
அதோடைய வாய் மாத்திரம் வெள்ளை வெள்ளையன்னு இருக்கு. எப்படி அவள்லாம் சிரிச்சா பேசினா அவளுடைய பற்கள் வச்சதுனால வெள்ளை வெள்ளையன்னு அவளுடைய வாய் தெரியுமோ, அது மாதிரி இந்த வாளுடைய வாய் இருக்கு, அதுவும் வெள்ளை வெள்ளையன்னு தெரியுது. அப்புறம் இவ தோல் வந்து புஜங்கள்லாம் ரொம்ப அப்படி ரொம்ப ஒரு கட்டு மஸ்தா இருக்காள். அவ புஜங்கள்ல என்ன வச்சுட்டு இருக்கான, கோடாரி வச்சுட்டு இருக்கா. பரசு அப்படின்னு சொல்லும்போது சம்ஸ்கிருதம் பரசுராமர். அவர் எப்போ ஒரு கோடாரி வச்சுட்டே தெரிஞ்சுட்டு இருப்பார் இல்லையா? அவர் எதுக்கு கழுத்துல கோடாரி வச்சுட்டே தெரிஞ்சுட்டு இருந்தார்? அதுதான் அவரோட வெப்பன் இல்லையா? முதல்ல அம்மாவை இது பண்ணுறதுக்காக கோடாலியை வச்சுன்னு தான் பண்ணுறாரு. ஏன்னா ஐ திங்க் அவர் இது எடுத்துட்டு வரத்துக்காக போனார், மரம் வெட்டிண்டு வரத்துக்காக கையில் வச்சுட்டு இருந்தது. அது அப்படியே அவர் வந்து தன்னுடைய ஆயுதமாக யூஸ் பண்ணிட்டார். மரம்னா அந்த இதெல்லாம் வந்து எதுக்காக, யாகத்துக்கு ஹோமத்துக்கு அதுக்கு தேவையான விஷயம் அதெல்லாம் வெட்டுறதுக்காக. ஆமா, அதுக்கு வந்து கோடாரி தான் வந்து அதான். அதனாலதான் வந்து சமஸ்கிருதத்துல சொல்லுவா பாகவராமன், ராகவராமன், பலராமன், ஹரராமன் சொல்லுவா. தமிழ்ல வரும்போது வந்து கோடரி ராமன், அவன் வந்து கோதண்டராமன், இவன் வந்து பலராமன், பலத்தோடு கூடியவனால பலராமன் கிருஷ்ணனுக்கு. பரசுங்கிறது அந்த கோடாளி தான். பரசுராமன் சொல்றோம். பரசுங்கிறது பரசுராமன் பேர். ஆனா அவ அதே கோடாலியை தான் பிற்காலத்துல வந்து இந்த அரசர்கள் எல்லாம் அழிக்கிறதுக்கும் உபயோகப்படுத்தணும்னு சொல்லுவா இல்லையா? ஆமா ஆமா, அதேதான். அவர் வந்து வந்து அந்தனர் வகுப்பை சேர்ந்தவர் தானே அவர். அவர் ஏன் அரசர்கள் எல்லாம் அழிக்கணும்னு கிளம்பினார்? இந்த கார்த்தவீரிய அர்ஜுனன் வந்து இது பண்ணிடுறார் இல்லையா? இப்போ நந்தினி எடுத்துட்டு போயிடுறார். அதாவது காமதேனு இவர்கிட்ட இருக்கு ஜமதக்னிட்ட, அந்த அதை எடுத்துட்டு போயிடுறாமா. அதனால அவனை கொல்றதுக்காக இது பண்றார். ஆமா. அவர் வந்து ஆக்சுவலா பிருகு வம்சம் இல்லையா? பிருகு பார்கவ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பிருகுவோட வம்சம். பிருகுடைய மூதாதையர்ல வரவர் தானே ஸ்ரீவத்ச முனிவர் இல்லையா? ஸ்ரீவத்ச சொல்லி சுவாமி கூட வந்து மகாவிஷ்ணு தன்னுடைய செஸ்ட்ல கூடிய அந்த மருவுக்கு ஸ்ரீவத்சம்னு பேர் வச்சிருந்தாரு சொல்லுவா. அந்த பிருகு முனிவர் தான் காலால உதச்சிட்டாரு, அதனால வந்து தழும்பு ஏற்பட்டு போச்சு. அந்த தழும்புக்கு ஸ்ரீவத்ச அப்படின்னு பேரு சொன்னா அந்த முனிவரை ரொம்ப பிடிக்குமா, அதனால அந்த பேரை வச்சிருந்தாரு சொல்லுவா இல்லையா? பிருகு பார்கவ. கார்த்தவீரிய அர்ஜுனன் தான் அவ அப்பாவை கொன்னார். ஜமதக்னிய கொன்னதுனால இவர் போய் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக எல்லா க்ஷத்ரியாலையும் கொல்ல ஆரம்பிச்சாரு. 27 தலைமுறைக்கு கொண்டுடுவேன் அப்படின்னு. பட் அவரால வந்து தசரதரை மாத்திரம்தான் ஒண்ணும் பண்ண முடியலன்னு சொல்லுவா. அது எந்த க்ஷத்ரியர்கள்லாம் இதுவா இருந்தாலும் அவளை மாத்திரம்தான் கொன்னார், எல்லாரையும் இல்லை. ஆமா, அதுல கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன வேடிக்கை, அது எவ்வளவு கரெக்ட் ஆதாரபூர்வமா தெரியாது. எந்த ஒரு ராஜா வந்து திருமண கோலத்துல இருக்கானோ அவரை வந்து ஒண்ணும் பண்ண மாட்டாராம், வந்து போயிட்டு வரோம் இருக்கலாம். அதனாலயே தசரதர் வந்து கல்யாணம் பண்ணிட்டாராம். நிறைய பேரு ஒரு தடவை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு. ஆமா, இவர் வரப்போறா சேர்த்தா ரெடியா ஒரு பொண்ணு வச்சிருந்து தாலி கட்டிடுவார் போல் இருக்கு, மாலை மாட்டிடுவார் அப்படின்னு. நல்ல ஐடியா இல்ல. பட் அத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுத்து அத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுத்து சாப்பாடு போட்டு கொடுத்து அவளுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்து, அவருக்கு 60,000 மனைவிகள் சொல்லுவார்ல. ஆமா, 60,000 ராமாயணத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் அதான் சொல்லியிருக்காது, எக்ஸாஜரேஷன் எடுத்துக்கலாம். இல்ல அந்த காலகட்டத்தை பத்தி நமக்கு தெரியாது, எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பத்தி நம்முடைய ஆராய்ச்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக அது இருக்கு. இவ எப்படி இருக்கான்னாக்க இந்த கோடரிய வந்து தோல்ல வச்சிருக்கானா. நம்ம சாதாரண பாக்கலாம், மரம் வெட்டுற தொழிலாளிகள் எல்லாம் வாசல்ல போவான். நம்ம வீட்டுல பின்னாடி எல்லாம் ரொம்ப காஞ்சி போன மரமா இருந்தா வெட்டுறதுக்கு அப்படின்னு சொன்னா அவனை கூப்பிட்டு அவன் வந்து தோல்ல ஒரு கோடாரி வச்சுட்டு இருப்பான். அந்த கோடாரியில வந்து ஒரு அயர்ன் பீஸ் முன்னாடி இருக்கும். அப்புறம் வந்து அதுல இருந்து வரக்கூடிய ஒரு கொம்பு மாதிரி ஒண்ணு இருக்கும், அதைதான் தோல்ல வச்சு நிறுத்தின்னு போயிட்டு இருப்பான். அதனால்தான் மரத்தெல்லாம் வெட்டுவான். அப்புறம் இவெல்லாம் இன்னும் எப்படி இருக்கா, அந்த கோடாலி வச்சுட்டு இருக்கா, பெரிய வால் எல்லாம் வச்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாத அவ வந்து ஒரு இழுத்து சொருகின ஒரு கச்சம் மாதிரி, அதாவது பஞ்சகச்சம் கிடையாது, அது ஒரு விதமான கச்சம், விளையாட்டு துணியா இருக்கும். அதை ஒரு மாதிரி முன்னாடி பின்னாடி வர மாதிரி ஒரு சொருகிக்கிற மாதிரி கச்சம் வச்சு கட்டியிருந்த ஒரு ஆடையை உடுத்தி கொண்டு இருக்கிறாளாம். அப்புறம் அவ காலில் வந்து ஒரு செருப்பு போட்டு இருக்காளாம். இதெல்லாம் என்ன அழகா வர்ணனை பண்றா பாரு.
அந்த வார் வந்து காலை விட்டு செருப்பு வெளியில போயிடாது. இப்பெல்லாம் நம்ம ஸ்லிப் ஆன் ஒண்ணு போட்டுக்கிறோம் இல்லையா? ஏன்னா கையில காலை உதறணும்னா அது வெளில போயிடும். வேணும் நம்ம காலை அதுக்குள்ள சொருகி நடந்து போகலாம். ஸ்லிப் ஆன் காலை. அப்ப அப்படி இல்லாத அவளுடைய செருப்பே ஒரு புது மாதிரியா இருக்கும். அந்த படை வீரர்கள், ராஜாக்கள் மொத்தத்திற்கு இருக்கக்கூடிய அந்த தோலினாலான செருப்பு, அந்த செருப்பு எப்படி இருக்குமானாக்க ஃப்ரண்ட்ல கால் உள்ள போட்டுடுவா. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு வார் மாதிரி வந்து பின்னாடி வழியா வந்து அது காலை ஒரு சுத்தி வந்து இன்னொரு இடத்துல அந்த கொக்கியில மாட்டிக்கும். அப்போ என்ன வேகமா நடந்தாலும் ஓடினாலும் காலை விட்டு செருப்பு அகண்டு போகாது. வேணும்னா இந்த வார கழட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்ப கூட இருக்கு எல்லாரும் நிறைய பேர் அந்த மாதிரி பழங்காலத்துல சில பேர் எல்லாம் அந்த மாதிரி செருப்பு தான் வாங்கி கூட போட்டுப்பா. இப்ப லேட்டஸ்ட் இதுலயே டிசைன்ல எல்லாம் புது மாடல் எல்லாம் கூட வந்துடுது. அத பழசே புதுசு, ஓல்டு வைன் அண்ட் நியூ பாட்டில்ங்கிற மாதிரி வந்துடுது. அப்படிப்பட்ட செருப்பு காலணிகளை எல்லாம் காலில் அணிந்து கொண்டிருக்கக்கூடியவாக இந்த காட்டை திருத்தி அமைக்கக்கூடிய தொழிலாளர்களாக அவர்கள் எல்லாம் வந்தார்கள். எப்படி வந்தா இந்த கடல் போல ஆரவாரித்து கொண்டு வந்தார்களே அவெல்லாம் அப்படி வந்தவாள்லாம் எப்படி இருந்தாங்கிறத சொல்றார். வட்ட வாய் மதி பிளவின் வெள்ள வாய் குய நவியம் இட்ட தோழியர் யாப்பு உடைக்கு கச்சினர் இரும்பின் விட்ட காரொலி மெய்யினர் விஷி கொள்வார் வந்தோள் தொட்ட காலினர் வனம் எரி தொழிலினர் ஆயினர் அப்படின்னு விளக்கமா சொல்றார். இதை நம்ம வந்து விளக்கமா அந்த பாடலை வந்து நம்ம பதமா பார்க்கலாம். ஏன்னா எல்லா பதங்களுமே நமக்கு அவ்வளவாக வந்து பரிச்சயப்பட்ட பதமா இல்லாதனால நம்ம பதமா அது என்ன சொல்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வட்ட வாய் மதிப்பிளவின் வெள்ளவாய் குய நவியம் இட்ட தோழினர் யாப்புடை கச்சினர் இரும்பின் விட்ட கார் ஒளி மெய்யினர் விசிக்கொள்வார் வந்தோள் தொட்ட காலினர் வனம் எரி தொழிலினர் ஆனார். இரும்பின் கார் ஒளி விட்ட மெய்யினர். எப்படி இருக்குன்னா இரும்பின் விட்ட காரொளி மெய்யினர்னா 2வது அடி கடைசி வார்த்தை 3வது ஆரம்பத்திலயும் இருக்காது. இரும்பு போல அந்த இரும்பு எப்படி கண்ணங்கரையில் ஒளியாதான் இருக்கும், கருப்பா இருக்கும், ஆனா கூட அது லைட் அடிச்சா ஒளி வருமே. அப்படி வெளியக்கூடிய அவெல்லாம் யாப்புடை தோழினர். அதுக்கும் அப்புறம் வருது இல்லையா விட்ட காரொளி மெய்யினர். மெய்னா உடம்பு, மெய் இல்லைன்னா உடம்பை உடையவர்கள். எப்படிப்பட்ட உடம்பு உடையவர்கள்? காரொளி மெய்யினர், கருத்த ஒளியை உடைய உடம்பை உடையவர்கள். எது போல கருப்பு? இரும்பின் விட்ட காரொளி மெய்யினர். இரும்ப போல, இரும்பின் ஒளி போல கருப்பான ஒளியை வீசக்கூடிய உடலை உடைய அந்த ஆட்கள், வேலை ஆட்கள். அவெல்லாம் என்ன பண்றான்னா வட்ட வாய், முதலடியில் இருக்கு இல்லையா, வட்ட வாய், வட்டமான இடத்தை உடைய அந்த வட்டமாக இருக்கக்கூடிய மதிப்பிளவின், சந்திரன் பிறையானது பிளவுபட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி, அது பிளந்தது மாதிரி இருக்குங்க. அது போல சந்திரனுடைய பிளவு போல வெள்வாய் குயம், வெள்ளிய வாயினே உடைய கொடுவாள். வெள்ளியன்னா அந்த வளவு இருக்க கூர் பண்ணிருக்கிறதுனால, தீட்டி வச்சிருக்கிறதுனால அது வெள்ளை வெளியேன்னு இருக்கு, படப்படான்னு. அது சொல்ல ஈயம் மாதிரி கலர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மிச்ச இடம்லாம் கருப்பா இருக்கும், அந்த கூர் பிடிச்ச இடம் மாத்திரம், சாண பிடிச்ச இடம் மாத்திரம் வெள்ளை வெளியேன்னு இருக்கும். அது வச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கூடவே என்ன வச்சிருக்காங்க, நவியம். நவியம்னா கோடாரி. நவியம் இட்ட தோழினர், கோடாலிய தோல்ல வச்சிருக்கா, தோல்ல மாட்டின். அதாவது இரும்பு பகுதி மாத்திரம் தோல்ல அப்படி வச்சிருப்பா, வந்துட்டே இருப்பா. ஃப்ரண்ட்ல அந்த கட்டை இருந்து இருக்கும், கீழே விடாது அப்பப்பா பிடிச்சுட்டு இருப்பா. அந்த தோல்ல நிக்கிற பகுதி வந்து அந்த இரும்பினால் ஆனது அந்த கோடாலி பகுதியா இருக்கும். இட்ட தோழினர், அதை வச்ச தோழினர். இட்டுனா அங்க வச்சு, தோல்ல வச்சு, தோல்ல சுமந்து கொண்டு. இவெல்லாம் தான் நிஜமா பரசுராமர்கள். இவெல்லாம் வந்து யாப்புடை கச்சினர். இவெல்லாம் எப்படி இருக்கா தெரியுமோனோ, இடுப்புல வந்து ஒரு கச்சத்தை கட்டிட்டு இருக்கலாம். கச்சத்தை கட்டிட்டு இருக்கிறதுனா ஒரு மாதிரி அங்கங்க வந்து முடி போட்டு செருகி வச்சிருக்கிறதுக்கு கச்சம் சொல்றா இல்லையா, பஞ்ச கச்சம். நாட்டெல்லாம் சில இதை வந்து 4 கச்சம் அப்படி எல்லாம் சொல்லுவா, ஒன்னொன்னு கச்சம். அந்த ஒரு கச்சம்ங்கிறதுல இருந்தா கஜம்னு வந்திருக்குமோன்னு நினைக்கிறேன். 4 கஜம், 6 கஜம், 8 கஜம்லாம் சொல்றாருல, இது கூட அதுல இருந்து தான் வந்துருக்கும். கச்சம், கச்சம் கட்டி தானே கட்டிக்கிற ஆடையா, பெண்களாலும் சரி ஆண்களாலும் சரி, வேட்டி கட்டுறதுக்கும் சரி,
புடவை கட்டிக்கிறதுக்கும் சரி, அதுக்கு கச்சம் தானே சொல்றா இல்லையா? அதனால கஜம், இத்தனை கஜம் வேணும், அதனால வந்திருக்குமோ இருக்கலாம், தெரியல. இல்ல. ஏன்னா சம்ஸ்கிருத வார்த்தையா இருக்க முடியாது. கஜம் அப்படின்னு சொன்னாக்கா 1 கஜம் 3 கஜம் 2 கஜம், எத்தனை கஜம் வேணும், இப்ப எத்தனை முழம் வேணும், 2 முழம் 1 கஜம். இப்ப அதெல்லாம் போயிடுது. இப்பெல்லாம் என்ன மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் வந்து மீட்டர், அதுக்கப்புறம் கிலோமீட்டர், அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்ப எல்லாம் அலைநிறுத்தமா உலகத்துல எல்லா நாடுகள்லயும், ஐ திங்க் எக்ஸப்ட் யூஎஸ் நினைக்கிறேன். யூஎஸ்ல இன்னும் ஃபாலோ ஒன்லி ஓல்டு டைப், இன்ச்சு, இது மாதிரிதான் ஃபாலோ பண்றான்னு நினைக்கிறேன். மிச்ச இடத்துல இருக்கு. இவ இப்படி வந்து தோல்ல வந்து அந்த கச்சம் கட்டி கொண்டு தோல்ல வந்து இது கோடாலிய வச்சுட்டு அவ வாழைய வச்சுட்டு வந்துட்டே இருக்கா. வார் வீசி கொள் வந்தோல் தொட்ட காலினர். அவ அப்பப்பட்ட காலினர்னு காலை உடையவர்கள். அவளுடைய கால் எப்படி இருந்ததுனாக்கா வந்தோல் தொட்ட காலினர், தோலினால் செய்யப்பட்ட வலுவான கெட்டியான ஒரு செருப்பு காலில் அணிந்து கொண்டவராக இருக்கிறார்கள். அந்த செருப்பு எப்படி இருக்குன்னா வார் வீசி கொள்வன். அது வந்து இந்த தோல் வாரம் சொல்லுவா இல்லையா, வார் பிடிக்கிறது. அந்த மிருதங்கத்துல எல்லாம் கூட நீளமா அந்த வார் அப்படி சுத்தி 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 வரும் இல்லையா, அப்படி அந்த மாதிரி கட் பண்ணிருப்பா. அதை பிடிச்சி இழுத்து வார் பிடிக்கிறதுன்னு சொல்லுவா. அது நல்லா பதப்படுத்தி விட்டா வார் பிடிக்கிறது. அது மாதிரிதான் இந்த செருப்புலயும் முன்பக்கத்தை இணைக்கிறதுக்காக பின்பக்கத்துல இருந்து வால் பிடிச்சு வச்சிருப்பாரு. லெப்ட்ல இருந்து காலை சுத்தி வந்து ரைட்ல வர மாதிரி, இன்னொரு செருப்பார் ரைட்ல இருந்து காலை சுத்தி லெப்ட்ல வர மாதிரி இந்த வார், அந்த தோல் வார் அப்படின்னு சொல்லுவார். இந்த தோலிலான இந்த வாரை உடைய அதனால் செய்யப்பட்ட நல்ல ஒரு அழுத்தமான நெடுநாள் உழைக்கக்கூடிய வலுவான அந்த தோலால் செய்யப்பட்ட செருப்பு கடையாம் காலில் போட்டு இருக்கக்கூடியவர்களாக அந்த காலை உடையவர்களாக வருகிறார்கள். அவெல்லாம் யாரு? வனமேறி தொழிலினர் ஆனார். வனமேறி தொழிலினர் ஆனார். வனம் எரி தொழிலினர் அப்படின்னா காடுகளை வெட்டி திருத்தக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவர்களாக ஆனார். அவள் எல்லாம் வந்தா. எதுக்கு இந்த வாழை எடுத்துன்னு வந்தா, எதுக்காக இந்த கொடாலி எடுத்துன்னு வந்தான, அந்த கதம்பவன காட்டை திருத்தி அமைத்து ஒரு நகரமாக மாற்றுவதற்குண்டான ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்காக, இவர்கள் உழைப்பதற்காக, தன்னுடைய வேலையை தொடங்குவதற்காக ஆரவாரித்துக் கொண்டு இவர்கள் எல்லாம் வந்தா. இவ வந்து அழகா சொன்ன கையில ஒரு சந்திர பிறையே பழந்தது போல இருக்கக்கூடிய ஒரு வாழையும், அதனுடைய ஒரு உட்பகுதியானது வெள்ளவெளேன்னு இருக்கக்கூடியதாகவும், தோல்ல வந்து ஒரு கோடாலியும் சுமந்து கொண்டு, இடுப்பில கச்சையை கட்டி கொண்டு, காலில் வலிமை பொருந்திய நல்ல வாரோடு கூடிய செருப்பையும் அணிந்து கொண்டு அவர்கள் அந்த காட்டை திருத்தி அமைக்கும் வேலைக்கு வந்தார்கள் அப்படின்னார். சரி, வந்தாச்சு. வந்த உடனே என்ன, அவள வேலையை ஆரம்பிச்சிட்டா. இவ வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கிறது நமக்கு தெரியணும். எப்படி தெரியும்? இங்க ஒரு பக்கத்துல ஒரு இது இருக்கு, ஃபேக்டரி இருக்கு அப்படின்னா அக்கம் பக்கத்துல இருக்கவெல்லாம் ஏதோ மேல புகையா போயிட்டு இருக்கோம், இல்லைன்னா ஒரு ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருக்கும், சக்கரை ஓடுற மாதிரியா இருக்கும், இல்லைன்னா அப்பப்போ டாப் டாப் டாப்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒன்று வேலை நடக்கிறதுன்றது நமக்கு தெரியும். இந்த ஒரு கட்டட வேலை செய்யறதா இருந்தா கூட கீழே இருந்து ஒருத்தன் கல் எடுத்து கொடுக்க, மேல ஒருத்தன் பிடிக்க, அதை மேல அவன் டிரான்ஸ்பர் பண்ண, அப்புறம் வந்து ஜல்லி எல்லாம் கலந்து மேல அனுப்ப, அவன் மேல இருந்து அந்த கொட்டிவிட்டு அந்த வெறும் காலி அந்த இதை வந்து அதுக்கு ஏதோ பேர் சொல்லுவான், ஒரு காலியா வட்டமாக, அதுதான் சிமெண்ட் கலவை மேல போவோம். அந்த கலவை அங்க கொட்டிட்டு அதுக்கு மேல இருந்து போடுவான், அப்படின்னு கீழே விழும். இப்படி இதெல்லாம் பாக்குற போது இந்த வேலை, அந்த சத்தத்தை வச்சுட்டே அந்த இடத்துல என்ன வேலை நடக்கிறது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இப்ப அடுத்த பாடல்ல 498வது பாடல்ல பலவிதமான ஓசைகளை பத்தி ஒரு சொல்லப்படுற. அங்க என்னென்ன விதமான ஓசைகள்லாம் இருந்தது, என்ன விதமான சத்தங்கள்லாம் எழுந்தது அப்படின்னு. இப்ப மரம் வெற்றா ஒரு தச்சு வேலை செய்யல, சார் 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 நம்ம இழைக்கிற சத்தம் கேட்கும், அதாம இரும்பு ஆணியெல்லாம் அடிக்கிற சத்தம் கேட்கும். அது மாதிரி ஒரு சத்தங்கள் நிறைய கேட்கறது. என்ன சத்தம் கேட்கறது அப்படின்னு கேட்டாக்க, அங்க வண்டுகள்லாம் வந்து போயிட்டு வருது வந்து அது வேற வீக்க ஆரம்பிடுது. என்ன காடு, இவன் மரத்தை வெட்ட ஆரம்பிச்ச உடனே தன்னுடைய இடம், தனக்கு ஆகாரமாக கிடைக்கக்கூடிய பூக்கள் இருக்கக்கூடிய இடம் இதெல்லாம் வெட்டப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பயந்து ஓடி போறது. அங்கிருந்து போறது திரும்பி வருது, போயிட்டு திரும்பி வந்து அந்த வண்டுங்கள்லாம் ரீங்காரம் பண்ணி சத்தம் கொடுக்கறது. அது ஒரு ஒலி. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து
மரத்தெல்லாம் வெட்டுறாளோ இல்லையோ, அப்ப மரங்கள் இதெல்லாம் ஆடுறதான். சல 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 சலன்னு மரங்கள்லாம் ஆடுறது. அந்த மரங்கள் ஆடும்போது காத்துல வேகமா ஆடும். இன்னொன்னு இவ வெட்டும் போதும் மரம் எங்கேயும் அங்கேயும் ஆடும் இல்லையா? இவ கீழே கொஞ்சம் அறுத்துட்டு அப்படி ஆட்டி ஆட்டி பார்த்துட்டு அப்புறம் தான் மேல மேல வெட்டுவா இல்லையா? அப்போ அதனுடைய தலைகள்லாம் ஆட, அது ஒன்னோடு ஒண்ணு உரச, அதனால ஒரு ஒலி, அந்த ஒரு சத்தம். அதுக்கப்புறம் மரத்தை வெட்டும் போது டாக் டாக் டாக்னு வெட்டுறது, கர் 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 கர்னு இந்த அபாலால வெட்டுறது, இந்த வெட்டக்கூடிய சத்தம் கேட்கறது. இது 3 சத்தம் பார்த்தோம். வண்டுகளுடைய சத்தம் பார்த்தோம். அப்புறம் மரங்கள்லாம் தலையெல்லாம் ஒன்னோடு ஒண்ணு ஆடி இடிச்சுக்கிற போது ஏற்படக்கூடிய ஒலியை கேட்டோம். அதை வெட்டும் போது ஏற்படக்கூடிய ஒலியை கேட்டோம். அப்புறம் வெட்டுவார் செய்யக்கூடிய கோஷை. அவெல்லாம் என்ன பண்ணுவா வெட்டும் போது? ஏதோ ஒரு சத்தத்தை கொடுத்து அந்த வலி தெரியாத இருக்கிறதுக்கு, அதுல ஒரு ஆயாசம் தெரியாத இருக்கிறதுக்காக என்ன பண்ணான்னு ஏதோ ஒரு சில இந்த படகெல்லாம் ஓட்டுறா, நிறைய குட்டம் சேர்ந்துட்டு அந்த படகை செலுத்தணும்னா அந்த ஓடத்தை செலுத்தும் போது அது ஒரு பாட்டெல்லாம் பாடிண்டு அயிலே சார் ஏதோ பாட்டு பாடிண்டு ஓட்டுவான்னு சொல்லுவா. அதனா சிரமம் தெரியாத இருக்கிறதுக்கு. அது மாதிரி இவாள் இந்த மரத்தை வெட்டும் போது இந்த நம்ம இது பார்க்கலாம். அந்த காலத்தெல்லாம் விறகு அடுப்பு தானே. அப்ப நம்ம அந்த விறகு எல்லாம் விற்கிறதுக்குன்னு ஒரு கடை இருக்கும். அங்க நம்ம போய் பார்த்தோம்னா அங்க ஒருத்தன் தனியா ஒரு ஆள் அதுக்குன்னே இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா இந்த காட்டு மரங்கள்லாம் அறுத்து வச்சுக்கிறதெல்லாம் எடுத்து பிளந்து வைப்பான். ஏன்னா அடுப்பெரிக்கிறதுக்கு எப்படி சௌரியமோ அந்த மாதிரி பிளந்து வைப்பான். அவன் ஓங்கி அந்த ஒரு ஆப்பு ஒண்ணு வச்சு அதை வெட்டுவான். வெட்டும் போது அவன் ஒரு சத்தத்தை ஒரு சவுண்டு கொடுத்துட்டே வெட்டுவான். அந்த சவுண்டு கொடுக்கும் போது அவனுக்கு என்ன ஆனா அந்த அந்த இது தெரியாது. அதே மாதிரி அந்த காலத்துல அந்த துணி வெளுப்பவர்கள்லாம் இந்த கல்லுல துணியை அடிச்சு துவைக்கும் போது அந்த சத்தத்தோட சேர்ந்த மாதிரி இவான்னு ஒரு சத்தத்தை கொடுத்துட்டு துவைப்பாளாம். அப்ப அது என்ன ஆகும்னா அவளுக்கு ஒரு உடல் வலி தெரியாது. வலி தெரியாத இருக்கிறதுக்காக ஒரு ஓசை எழுப்பா. இந்த மரத்துடைய வெட்டும் போது தங்களுக்கு வலி தெரியாமல் இருப்பதற்காக, ஆயாசமாக இல்லாமல் இருப்பதற்காக அவ ஒரு ஒலியை எழுப்பா. இதுக்கப்புறம் அடுத்த ஒலி என்னன்னா, இந்த மரங்களை வெட்டும் போது அதெல்லாம் நல்ல கீழே ஃபுல்லா ஆதாரமா இருந்ததெல்லாம் வெட்டியாச்சு. ஒரு துளியோடு தான் இருக்கு. ஒரு ஆட்டி அவன் தள்ளின உடனே அது சட 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 சடன்னு மரம் முறிஞ்சு கீழே விழுது. அந்த மரம் முறிஞ்சு கீழே வேற ஒரு சத்தம் இருக்க, அது ஒரு ஒரு பிரத்யேகமான சத்தம். மரம் முறியற போது ஒரு சத்தம், முறிஞ்சு கீழே விழுந்த போது ஒரு சத்தம். கீழே சட்டான அப்படி அது விழு. அந்த சத்தத்துக்கும் மரம் முறியற சத்தத்துக்கும் அது கரகர பரபரன்னு சத்தம் இருக்கும். அது கீழே விழும்போது அது ஒரு சத்தமா இருக்கும். இப்படி எல்லாம் இந்த சத்தம்லாம் அந்த மரம்லாம் விழுற சத்தம் எப்படி இருந்ததுன்னா இடியோசை மாதிரி இருந்துதான். 2 மேகங்கள் மோதி கொள்ளும் போது, கார் மேகங்கள் மோதி கொள்ளும் போது அங்க ஏற்படக்கூடிய இடி ஓசை இருக்க, அந்த இடி ஓசை எப்படி இருக்கோ அந்த மாதிரி அவ்வளவு ஒரு பலத்த சத்தத்தை அந்த கீழே விழுந்து முறிந்து விழக்கூடிய அந்த மரங்கள் செய்தன, அந்த ஓசையை எழுப்பின அப்படிங்கிறார். இந்த பாடல்ல கடினமான வார்த்தைன்னு ஓதை அப்படின்னா அது மதியும் போதே போயிட்டு போயிட்டு வரக்கூடிய ஓதைன்னு சத்தம் ஒலி அப்படின்னு பனிப்பான நடுங்கன. முகில் அப்படின்னு சொன்னா மேகம்னு அர்த்தம். இப்ப நம்ம படிக்கிறோம். மரியும் ஓதை கண்டு அரற்றிட மரம் தலை பனிப்ப எரியும் ஓதையும் எரிபவர் ஓதையும் இறங்கி முறியும் ஓதையும் முறிந்து வீழ் ஓதையும் முகில்வாய் செரியும் ஓதையும் கீழ்பட மேற்பட செரியும். படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இந்த பாடல்ல வார்த்தைகள் கொஞ்சம் புரியாததா இருந்தாலும் பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. மரியும் போயிட்டு போயிட்டு வருது, மீண்டும் மீண்டும் வருது. அது எதை வண்டு அரட்டிட, ஓசை வண்டு அரட்டிட, ஒலியுடைய வண்டுகள். வண்டு சாதாரணமா போச்சுன்னா ஒரு மாதிரி ஒரு சத்தம் போட்டுட்டே போகும். இங்க இருந்து போயிட்டு அங்க போயிட்டு சுத்தி வண்டு வருதுன்னு நமக்கே தெரியும். சுத்தி 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 வரும். எங்க நம்மளை கொட்டிடுமோன்னு நம்ம பயப்படுற மாதிரி இருக்கும். அது வருதுங்கிறது நமக்கு அடையாளமா ஒரு சத்தம் ஒண்ணு கேட்கும். அது மாதிரி இங்க மரத்துல இருக்கக்கூடிய வண்டுகள் எல்லாம் பூக்கள்ல தேனை உறிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய மரங்கள்ல இப்ப அந்த மரத்தை வெட்டும் போது அங்க இருந்து டிஸ்டர்ப் ஆகி வெளியில வருது. வெளியில அப்படி சுத்தி சுத்தி வருது. திருப்பி பழைய இடத்துக்கே பாக்குறது ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சுத்தி சுத்தி வரக்கூடிய அந்த ஒலியை எழுப்பிக் கொண்டு பறந்து கொண்டிருக்கக்கூடிய வண்டுகள் அது ஒலி செய்யுது. அதுக்கப்புறம் மரம் தலை பனிப்ப, மரம் இவ வெட்டக்கூடிய மரங்கள் எல்லா மரத்தையும் தானே, இது செலக்டடா இல்ல. ஒரு பாதை பண்ணணும், ஒரு இது பண்ணணும்னா நகரம் பண்ணும், தெருக்கள் சாலைகள் அமைக்கணும்னா அதுக்கு ராஜா போட்டு கொடுத்துருக்கக்கூடிய அந்த இது பிரகாரம்
அதுக்கு மேப் பிரகாரம் அதெல்லாம் மரங்களெல்லாம் வெட்டணும் இல்லையா. அந்த மரங்கள் எல்லாம் வந்து இவ வெட்ட போறான்றதோடனே அதுக்கு நடுக்கம் வந்துருதான், தலையெல்லாம் ஆடுறதான், நடுங்கிறதான் அப்படின்னு சொல்லலாம். மரங்கள் கூட பேசும் சொல்லுவா. காட்டுல ஏதோ ஒரு இடத்துல ஒரு மரத்துல நெருப்பு பிடிச்சிருந்ததுன்னா 5 மைல் தள்ளி இருக்கக்கூடிய மரத்துக்கு இந்த மெசேஜ் போயிடுமா, கம்யூனிகேஷன். அது வந்து பேசா மொழி. அந்த பேசாதே அது வந்து அதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணிக்கணும். மிருகங்கள் கூட யாரெல்லாம் பேச முடியாதோ அவளுக்கெல்லாம் மற்ற அதனுடைய மனதை அறியக்கூடிய சக்தி உண்டுன்னு சைக்காலஜிஸ்ட் சொல்றாரு. அது எப்படின்னு தெரியல. நான் அதை கண்கூட பார்த்திருக்கேன். ஒரு சின்ன பூச்சியோ இல்ல வண்டோ இல்லைன்னா ஒரு கொசுவோ உட்கார்ந்துருக்கும். நம்ம வந்து இரு உன்னை என்ன பண்றேன் பாரு, இப்ப பேட் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு நம்ம அப்படி ஒரு 2 அடி எடுத்து வச்சோம்னா அங்கேருந்து பறந்து போயிடும். அதுக்கு எப்படியோ நம்ம மனசுல என்ன நினைச்சிருக்கோம்னு அதுக்கு தெரியுது. அது தெரிஞ்ச உடனே தன்னை காப்பாத்திக்குது. அதுக்கும் பயம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கும் பசின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு வாய் இருக்கு, கால் இருக்கு, ரெக்கை இருக்கு, எல்லாம் இருக்கு. அதுக்கும் சிந்திக்கக்கூடிய சக்தி இருக்குன்றது தெரியுது. உடனே பிளான் பண்ணி அங்கிருந்து பறந்து போயிடும். தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக, பயத்திலிருந்து விடுபட்டு கொள்வதற்காக உடனே பறந்து போயிடும். அது எந்த விதமான பறக்கிற பூச்சியா இருந்தாலும் நம்ம பார்த்தோன்னே டெஸ்ட் பண்ணி பார்த்தா எதுவுமே பண்ணுவோம். நான் கிட்ட போய் இரு வரேன், உன்னை ஒழிச்சு கழிட்டு தான் மறு வேலை, என்ன பண்றேன் பாரு அப்படின்னு மனசுல நினைச்சுன்னு நகர்ந்தா போறோம். அவ்வளவுதான். நம்ம திரும்பி வரத்துக்குள்ள அந்த இடத்துல அது இருக்கு, அது பறந்து போயிடும். அது மாதிரி வந்து இந்த வண்டுகள் வந்து பறந்து பறந்து போயிட்டு இருக்கு. இந்த மரங்கள்லாம் சாயச்சு எங்கேயோ ஒரு இடத்துல மரம் சாயறதுன்ற போது மற்ற மரங்கள்லாம் சில ஆடுறது. மரங்கள் பனிப்ப, அந்த மரங்கள்லாம் நடுங்கி ஆடி அதுக்கெல்லாம் சத்தம் பண்றது, அங்கங்க சத்தம் போடுறது, ஒன்னொன்னு கம்யூனிகேட் பண்றதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இங்க ஏதோ ஒரு இடத்துல மரத்தை வெட்டும் போது கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய மரங்களுக்கெல்லாம் இந்த ஒரு நிகழ்வானது ஒளிபரப்பப்பட்டு அவைகள்லாம் கூட ஆஹா அடுத்த நம்ம இதுதான் போல இருக்க, நமக்கு தான் அடுத்தது வந்து பின்னாடியே வந்துட்டு இருக்கு, ஆள் எல்லாம் வந்துட்டு இருக்கா, அடுத்தது நமக்கு தான் வரப்போறா அப்படின்னு அதுகளுக்கு தெரியுது. அதுகள் ஒரு விதமான ஆட்டத்தினால பயத்தினால அதுகளுக்கு ஒரு நடுக்கம் ஏற்பட்டு அதுல ஒரு விதமான ஒலி ஏற்படுறது. எரியும் ஓதையும். இந்த மரங்கள் எல்லாம் எரியும்னா வெட்டக்கூடிய, சின்ன ரா போட்டா எரியும்னா எரிந்து கொண்டிருக்கக்கூடிய, இட் இஸ் இன் ஃபயர். இது இங்க எரி, இந்த பெரிய ரா போட்டோம்னா அது வந்து தூக்கி எரியுது. எரியும் போதேன்னா வெட்டி கீழே சாய்க்கக்கூடிய ஓசை. இந்த மரத்தெல்லாம் வந்து வெட்டி கீழே சாயறும் போது ஒரு விதமான ஒரு சத்தம் வரும். அதுக்கு அந்த மெயின் இதுல தண்டுல இருந்து அந்த வேர்ல இருந்து அது கட்டாயி அது ஒரு மாதிரி சர சத்தம் போட்டு கீழே சட்டால அப்படி விழுறது இல்லையா. ஒரு பெரிய மரம் வந்து கீழே விழுந்த மாதிரி பூத்தனை விழுந்தான்னு சொல்லுவா இல்லையா. கிருஷ்ண அவதாரத்துல வரும்போது அவ அப்படி விழுந்தாலும் பெரிய மரம் சாஞ்சு விழுந்த மாதிரி விழுந்தா அப்படின்வார். அந்த திருநாவுக்கரசர் வந்து ஒரு பெரிய மலை மாதிரி கீழே விழுந்து கிடந்தான். அவன் தூக்கின்னு கிருஷ்ணனை தூக்கின்னு மேல போயிட்டான். அவர் வந்து கெட்டியமா அவங்க வந்து கையை உதறிட்டான். ஆனா இவர் அவனை கெட்டியமா பிடிச்சிருக்காரு. மொத்தமா கீழே விழுந்த போது அவன் ஒரு மலை மாதிரி விழுந்தான். ஒரு நீலக்கல்லு மாதிரி, ஒரு நீல நிறமான ஒரு நீலக்கல் ஒரு மலை மேல பதிச்சா அப்படி இருக்குமா அது மாதிரி அவனுடைய மார்பின் மேல ஏறி உட்கார்ந்து அவர் ஆடினார் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நான் இதுல பாக்குறோம். நாராயணியத்துல கூட அதை வந்து அதை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். இப்ப அடுத்த ஓசை என்ன வருதுன்னா எரிபவர் ஓசை. அந்த எரியிறார கீழே வெட்டி கீழே சாய்க்கிறாங்க. அவளும் ஏதோ விதமான ஓசையை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஓசை அப்புறம் வந்து இறங்கி முறியும் ஓசையும். இந்த மரங்கள்லாம் முறிந்து கீழே விழக்கூடிய, சடால்னு விழக்கூடிய ஓசை, முறிந்து வீழ் ஓசையும், முறிந்து கீழே விழுகின்ற ஓசை எல்லாம் அந்த வெட்டற ஓசை, அந்த வெட்டும் போது சாயற ஓசை, தாய்ந்து கீழே முறியற ஓசை, முறிந்து கீழே விழக்கூடிய முறிந்து வீழ் ஓதையும், முறிந்து கீழே விழுகின்ற ஓசையும், இதெல்லாம் ஒன்னாய் எப்படி இருக்கான்னா முகில்வாய் செரியும் ஓதையும் கீழ்பட. ஒரு முகில்னா மேகங்கள், மேகங்கள் வந்து ஒன்னோடு ஒண்ணு மோதும் போது அந்த இடி ஓசை எப்படி ஏற்படுறதோ அது மாதிரி அதை போல இல்ல அதையும் மிஞ்சும் வண்ணமாக மேற்பட செரியும் இந்த ஒலியானது அதை விட மேற்பட மேம்பட்டு அப்படி அந்த மரியும் ஓதை அப்படின்னா மரியும் ஓதைங்கிறது வந்து வண்டுகள் அந்த ஓதையிலேருந்து அந்த சத்தத்திலேருந்து வரிசையா சொல்லிகிட்டே வந்தார். ஒன்னொன்னா சொல்லிகிட்டே வந்தார். இப்படி வண்டுகள் செய்யக்கூடிய ஓசை, அப்புறம் மரங்கள் அசையக்கூடிய ஓசை, மரத்தை வெட்டுற ஓசை, அப்புறம் வெட்டி சாய்க்கிற ஓசை, சாய்ந்து முறிந்து கீழே விழக்கூடிய ஓசை, இது அத்தனையும் வந்து எப்படி இருந்ததுன்னா மொத்தமா பார்க்கச்ச ஏதோ மேகங்கள்லாம் ஒன்றோடு ஒன்று மோதி அந்த மோதும்
மேகங்கள்னால் ஏற்படக்கூடிய இடி ஓசை இருக்கு, அந்த இடி ஓசையினால் அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சத்தத்தோட கூட அங்க வேலை நடக்கிறது அப்படிங்கறத அந்த ஒரு மேம்பட்ட ஓசையானது எல்லாருக்கும் தெரியப்படுத்தும் வண்ணமாக இருந்ததுன்றது அந்த ஓசையை பற்றி சொல்றார். மரியும் ஓதையும் பண்டு அரற்றிய மரந்தலை பணிப்ப எரியும் ஓதையும் எரிபவர் ஓதையும் இறங்கி முறியும் ஓதையும் முறிந்து வீழ் ஓதையும் முகில்வாய் செரியும் ஓதையும் கீழ்பட மேற்பட செரியும். இத்தனையும் கீழ்பட கீழே விழக்கூடிய அந்த அத்தனை ஓசைகள் எல்லாமே சேர்ந்து கீழே கேட்கக்கூடிய அத்தனை ஓசைகளும் மேற்பட செரியும். மேற்பட செரியும்னா என்னன்னா எல்லாம் மேம்பட்டு அதுவே டாமினேட்டிங்கா அந்த அந்த சத்தம் கேட்டு இருந்தது அப்படிங்கிற. இதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத மேல்கொண்டு இன்னும் வியாக்கியானமும் சொல்லிட்டே போற. இன்னும் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு, இன்னொரு 20-25 பாடல்கள் இருக்கு. அந்த பாடல்களை நம்ம வரிசையா நம்ம கவனிக்க போறோம், பார்க்க போறோம். இதுல அநேகமா முக்காவாசி இது ஃபுல்லா இது இந்த ஒரு விளக்கமா தான் இருக்கும். எப்படி இந்த வேலையெல்லாம் நடந்தது, ஒருத்தர் கல் தச்சர்கள்லாம் எப்படி பண்ணாக்க, அந்த பில்டிங் கட்டுறவாள்லாம் எப்படி பண்ணா, இந்த அரண்மனை எப்படி வந்தது, 4 மாட கூடங்கள் எப்படி வந்தது, ஒரு வீதிகள் எப்படி வந்தது, எப்படி அது பொலிவோடு இருந்தது, ராஜா எப்ப அதை மாத்தின்றான் அப்படிங்கிறதெல்லாம் விவரமாக சொல்ல போற. நம்ம மேற்கொண்டு நம்ம அந்த விவரங்களை எல்லாம் பார்க்க இருக்கிறோம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருபியோ நமஹ. ராம் ராம்.